எல்லாரும் வாங்க பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஜாலியாக கிளாஸ் 3 லெசன் 3 பார்க்கலாம். கிட்னே பேர் எவ்வளோ கால் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். கான்வர்சேஷன்னா என்ன? பேசுறது. சரி, அங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் பேசுகிறாங்க, மேம் பேசுகிறாங்க, அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டும் மேமும் பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் இங்கே சைடில் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம லெசன் பார்க்கலாமா? बच्चे किड्स. सुप्रभात अध्यापिका जी. गुड मॉर्निंग मैम. अध्यापिका, अध्यापिका ना टीचर. सुप्रभात बच्चों. गुड मॉर्निंग किड्स. आज हम इनकी नाम धरती पर अर्थ भूमिயில் रहने वाले இருக்கிற जीवों के पैर, உயிரோட இருக்கிற ஆர்கனிசம்ஸ் ना लिविंग थिंग्सोட काल की संख्या की बातें करेंगे. ஸோ இந்த லிவிங் ஆர்கனிசம்ஸோட சங்கியானா நம்பர்ஸ், காலோட நம்பர்ஸை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவோ கே பேரோ கி சங்கியா, லிவிங் ஆர்கனிசம்ஸோட காலோட கவுண்டிங். சரியா? நம்பர்ஸ் வந்து शून्य, शून्यना ज़ीरो, शून्यना என்ன? ज़ीरो. शून्य से लेकर कई सौ तक भी हो सकती हैं. कई सौ, सौना என்ன? सौना 100. ஸோ ஜீரோலேருந்து மெனி ஹண்ட்ரட்ஸ்னால் என்ன? 100, 200, 300 அந்த மாதிரி கூட போகும்னு சொல்கிறாங்க. नेक्स्ट, अच्छा कोई बता सकता है कि किस जीव के पैर नहीं होते? कोई बता सकता है, யாராவது சொல்ல முடியுமா எந்த ஆர்கனிசம்க்கு கால் இருக்காது? நான் ஆர்கனிசம்னு சொல்கிறேன் இல்லையா? ஆர்கனிசம்னா உயிர் உள்ள ஒரு ஜீவன். சரியா? பூச்சியோ புழுவோ இல்லை அனிமலோ, அதை தான் ஆர்கனிசம்னு சொல்லுவாங்க. சரியா? श्याम, जी हाँ अध्यापिका जी. यस मैम, मुझे पता है, எனக்கு தெரியும். बरसात में रेनல बहुत केचुए देखे हैं. நிறையா கேச்சுவே பார்த்துருக்கேன். கேச்சுவேனா என்ன? கேச்சுவேனா எர்த் வார்ம். சரியா? மண்புழுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் கேச்சுவே. ஸோ ரெய்னி சீசனில் அவங்க நிறைய எர்த் வார்ம்ஸ் பார்த்துருக்காங்களாம். உன்கே பேர் நஹி ஹோத்தே, அதுங்களுக்கு கால் இருக்காது. வே பேட் கேபல் சரக்தே ஹேன், அவங்க அவங்களோட வயிறு இருக்குல்ல, பேட் கேபிள்னால் அவங்க பாடி இருக்கு இல்லையா? இப்போ ஸ்னேக் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது? அதோட வயிற்றோட ப்ரெஷர் வச்சு தானே மூவ் ஆகுது, அதுதான். ஸோ பேட் கேபிள் சரக்தே ஹேன். சரக்தே ஹேன்னா மூவ் ஆகுறது. சரியா? ஊந்து போகிறது. ओके, नेक्स्ट, अध्यापिका टीचर. बहुत ठीक, एग्जैक्टली करेक्ट. अब कुछ दो पैरों वाले जीव की बातें करेंगे. இப்போ நம்ம 2 கால் இருக்கிற பிராணியை பற்றி பேசுவோன்னு சொல்கிறாங்க. इन जीवों को द्विपाद कहते हैं. इन जीवों को, இந்த உயிரினங்களெல்லாம் द्विपाद, द्विனா 2, ஸோ பாத்னா கால், அதனால द्विपादன்னு சொல்லுவாங்க. அப்போது 2 கால் இருக்கிற அனிமல் என்ன சொல்லுவாங்க? द्विपाद. वेरी गुड. मनुष्य के अतिरिक्त आप और कोई द्विपाद बता सकते हैं? மனுஷனா ஹியூமன் பீன்ஸ், நம்ம. சரியா? ஸோ ஹியூமன்ஸை தவிர, அத்திரிக்ட்னா அவங்கள தவிர, ஆப் ஆர் கோய் நீங்கள் வேறு ஏதாவது 2 லெக்ட் அனிமலை பற்றி தெரியுமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாருக்கு தெரியும்? ஓகே, ரமேஷ். ரமேஷ் அதுக்கு சொல்கிறாங்க, क्यों नहीं, सारे चिड़िया द्विपाद ही होते हैं ना अध्यापिका जी. ஏன் இல்லை? सारी चिड़िया, எல்லா பேர்ட்ஸும் द्विपाद ही होती हैं, 2 காலோட தான் இருக்குது. करेक्ट தானே मैम? अध्यापिका टीचर, बिल्कुल सही कहा रमेश. करेक्टा சொன்ன रमेश. बिल्कुल सही कहा रमेश. एग्जैक्टली करेक्टा சொன்ன रमेश. अब हम இப்போ நம்ம यदि पशुओं की बातें करते तो यह बताइए, அப்போ இதை சொல்லுங்க, कि आपने कभी किसी ऐसे पशुओं का नाम सुना है? நீங்கள் எப்போவாவது ஏதாச்சும் இந்த மாதிரி அனிமல் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
जिसके 2 ही पैर होते हैं எதுக்கு ரெண்டே ரெண்டு கால் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. सविता जी हाँ अध्यापिका जी. यस मैम. मेरी माँ एक दिन मुझे ऑस्ट्रेलिया देश के विषय में बता रही थी. ஒரு நாள் எங்கள் அம்மா எனக்கு ஆஸ்திரேலியா கண்ட்ரி பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. और उन्होंने मुझे वहाँ पाए जाने वाले एक द्विपाद पशु का चित्र दिखाया था. and அவங்க எனக்கு அங்கே இருக்கிற ஒரு 2 leg animalோட ஃபோட்டோ காட்டினாங்க. चित्र दिखाया था ना पिक्चर काटनांग जो 2 पैरों पर कूद कूद कर चलता है. இது 2 காலை வச்சு குதிச்சு குதிச்சு போகும்னு. किंतु मैं उसका नाम भूल गई. किंतु ஆனால் நான் அதோட பேர் மறந்துட்டேன். ஸோ கிட்ஸ் உங்களுக்கு தெரியுமா அது என்ன அனிமலாக இருக்கும்னு? வெரி குட், கேங்குரு. சூப்பர். சரியா? ஸோ அவங்க சொல்கிறாங்க. உடனே रजनी हाँ हाँ यस यस मैंने भी उस द्विपाद के विषय में एक पुस्तक में पढ़ा था. நானும் அந்த 2 leg एनिमल பற்றி ஒரு புக்கில் படித்தேன். जो मैं पुस्तकालय से लाई थी. எதை நான் லைப்ரரியிலிருந்து கொண்டு வந்தனோ. मुझे उसका नाम भी याद है. எனக்கு அதோட நேமும் ஞாபகம் இருக்குது. उसे कंगारू कहते हैं. அதை கங்காருன்னு சொன்னாங்களாமா. उसके पेट पर एक थैली भी है. அதோட வயிற்றில் ஒரு பவுச் இருக்குமாம்மா. थैलीனா பேக் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி ஒரு பவுச் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. थैली भी होती है, பவுச்சும் இருக்குமா. जिसमें वह எதில் அது अपने बच्चों को साथ ले जाता है. அவங்களோட குழந்தைய அது கூடயே கூட்டிகிட்டு போகும்னு சொல்கிறாங்க. अध्यापिका टीचर वाह वाह आप सब बच्चे बड़े बुद्धिमान हैं. वाह वाह நீங்கள் எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. புத்திமானா இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்க. आपके पास உங்ககிட்ட मेरे सभी प्रश्नों के उत्तर हैं. என்னோட எல்லா क्वेश्चंसக்கும் आंसर இருக்கே. वह जब तेज़ी से चलता है तो 2 पैरों पर कूद कर चलता है. அது எப்போ ஃபாஸ்ட்டாக நடக்குதோ அப்போது அதோட 2 காலை வச்சு குதிச்சு நடக்கும்னு சொல்கிறாங்க. लेकिन ஆனால் जब वह धीरे चलते हैं तो झुककर. எப்போ அவங்க ஸ்லோவாக நடக்கிறாங்களோ அப்போது झुककरना என்ன, குனிஞ்சு பெண்டாயி 4 पैरों पर चलने लगते हैं. ஸோ 4 காலை வச்சு அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. 4 पैरों पर चलने लगते हैं. बेंडाई 4 காலில் நடக்க ஆரம்பிச்சிருமா. इसलिए उसे चतुष्पाद भी कहते हैं. चतुष्पादना 4 காலில் நடக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க? चतुष्पाद भी कहते हैं. और कभी कभी आगे बढ़ने में वह अपनी पूंछ का भी उपयोग करता है. सो ஒரு சில டைம், கபி கபினா ஒரு சில டைம், ஆகே பட்னே மே முன்னாடி ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறதுக்கு அப்னி பூச் அதோட டேல், பூச்னா என்ன, டேலையும் யூஸ் பண்ணுமாமா. உபயோக்னா யூஸ் பண்ணுமாமா. இஸ்லியே உசே அதனால் அதை பஞ்ச்பாத் भी कहते हैं. பஞ்ச்பாத்னு சொல்லுவாங்களா. பஞ்ச்னா என்ன, 5. ஸோ 5 legged அனிமல்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து पंचपादनु சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. वैसे अधिकतर पशुओं के तो 4 पैर ही होते हैं. बाय द वे वैसेना என்ன, बाय द वे अधिकतर மெஜாரிட்டியாக அதிகமாக அனிமல்ஸ்க்கு வந்து 4 leg தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. जैसे एग्जाम्पल गाय, भैंस और काउ, बफेलो एंड. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்க்கலாமா? समीर कुत्ता बिल्ली घोड़ा, डॉग कैट हॉर्स. वीणा बकरी गधा बंदर. बकरीना गोट, गधाना डोंकी, बंदरना मंकी. रफिया मेंढक फ्रॉग, उदबिलाव ऑटर, नीरनाई, घड़ियाल एलिगेटर. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இமேஜில் இருக்கிறது எல்லாமே 4 legged அனிமல் தான். ஓகே, நெக்ஸ்ட் ரமேஷ்
ஷேர், சீதா, ஷேர்னா லயன், சீதானா சீதா. விபின், விபின் என்ன சொல்கிறாங்க? ஜேப்ரா, ஜிராஃப். சரியா? ஸோ नेक्स्ट अध्यापिका टीचर. बहुत सही बच्चों, वेरी करेक्ट किड्स. आप सबको तो बहुत सारे पशुओं के नाम आते हैं. உங்கள் எல்லாருக்கும் நிறைய அனிமல்ஸோட பேர் தெரியுதே. लेकिन आना अब देखते हैं. இப்போ பார்க்கலாம். बिन बिन कीड़ों के पैरों के विषय में आपको कितना पता है? பின் பின்னா அந்த குட்டி குட்டி பூச்சி இருக்கும் இல்லையா, அதை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியும்னு கேட்குறாங்க. கீடோனா பூச்சி. आप सभी ने நீங்கள் எல்லாரும் चीटे और चीटियाँ, எறும்பு இருக்கு இல்லையா, चीटीना मेल एंड चीटियाना फीमेल एंड, तो देखी ही है. எறும்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. बताइए उनके कितने पैर होते हैं? சொல்லுங்க அதுக்கு எவ்வளோ கால்கள் இருக்குன்னு. मीना. अध्यापिका जी, मैम मुझे चीटियों को देखने में बड़ा आनंद आता है. எனக்கு ants எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். उनका चलना मैंने बहुत पास से देखा है. அவங்க நடக்கிறத நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. मैंने कई बार उनके पैर भी गिन लिया. நான் நிறைய டைம் அதோட, கை பார்னா நிறையா டைம் அதோட காலையும் எண்ணியிருக்கேன். और पता चला कि उनके 6 पैर होते हैं. அண்ட் எனக்கு தெரிஞ்சுது அவங்களுக்கு 6 கால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. अध्यापिका. अरे वाह, अमेजिंग. अब आप स्वयं ही गिन कर आए हैं. இப்போது நீங்களே கவுண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. तो आपका उत्तर सही ही होगा. அப்போ உங்களோட ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். आपको पता है कि चीटी के अतिरिक्त, உங்களுக்கு தெரியுமா, एंड्स तविर और भी कई कीड़े के 6 पैर होते हैं. एंड्स तविर இன்னும் நிறையா பூச்சிங்களுக்கு 6 கால் இருக்கும். जैसे एग्जाम्पल मक्खी, मक्खीना ई, बवार बम्बल बी, और एंड राम तितली बटरफ्लाई, सिमरन झिंगूर, झिंगूरना क्रिकेट. சரியா? तितलीना बटरफ्लाई, झिंगूरना क्रिकेट, बवारना बम्बल बी. ओके. नेक्स्ट अध्यापिका. शबाश बच्चों, वेरी गुड किड्स, बहुत सही कहा. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. अब आप कीड़ों में इतनी रुचि आप सब कीड़ों में इतनी रुचि रखते हैं. நீங்கள் எல்லாரும் इंसेक्ट्स மேலே इவ்வளோ इंटरेस्टेडा இருக்கீங்களா? तो फिर आप में से कोई किसी ऐसे कीटा का नाम बता सकता है जिसके 6 से अधिक पैर होते हैं? அப்போ உங்களிலிருந்து யாராவது ஒரு இன்செக்டோட பேர் சொல்ல முடியுமா எதுக்கு 6 விட அதிகமான கால் இருக்குது அப்படின்னு மேம் கேட்குறாங்க. ரமேஷ் ஹஸ்கர். ரமேஷ் வந்து சிரிச்சுட்டே சொன்னாங்களாம்மா. मकड़ी, मकड़ीना स्पाइडर. सविता. हाँ यस, मकड़ी के तो 8 पैर दिखाई देते हैं जब वह जाल पर चलती है. ஸ்பைடருக்கு 8 கால் தெரியும் எப்போ அது அதோட வெப்பில் நடக்குதோ. ஜால்னா ஸ்பைடர் வெப். இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்பைடர் வெப். இதில் நடக்கும்போது அதுக்கு 8 கால் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. अध्यापिका. बिल्कुल सही बताया. एग्जैक्टली करेक्टा சொன்னீங்க. अब मैं आपको एक और ऐसी कीटा के विषय में बताना चाहती हूँ. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு இன்செக்ட் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். जिसके 30 से लेकर 322 तक के पैर हो सकते हैं. அப்போது 30 சேனா 30லிருந்து, லேக்கர்னா 30லிருந்து 322 382 லெக்ஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. अर्थात அப்படின்னா 15 जोड़ों से लेकर 191 जोड़ों तक पैर हो सकते हैं. இந்த இடத்துல ஜோடோனா பேர்னு அர்த்தம். பேர்னா என்ன, நம்மளோட ஷூஸ் வந்து
ஒரு பேர் அப்படின்னா 2 எண்ணம் இருக்கா, அதுதான் ஒரு ஜோடின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ ஜோடி இருக்கா, 15 ஜோடி கால்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹாத் அப்படின்னா 15 ஜோடி. ஜோடினா என்ன, பேர், 2 சரியா. கால் நம்மளுக்கு வந்து 2 தானே இருக்குது, அது வந்து ஒரு ஜோடி. அதே மாதிரி 15 ஜோடியிலேருந்து 191 191 பேர் ஆஃப் லெக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இஸ் அத்புத் கீட்டா கா நாம் ஹை. இந்த அதிசயமான இன்செக்டோட பேர் தான் கன்கஜூரா. கன்கஜூரா அப்படின்னா தமிழில் பூரான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பூரான், சரியா. आप में से किसी ने கன்கஜூரா देखा है? உங்களில் யாராவது பூரானை பார்த்துருக்கீங்களா? सब विद्यार्थी, எல்லா ஸ்டூடெண்ட்டும் नहीं, नो मैम, சரியா. இதுதான் பூரான், ஓகேவா. कनखजूर. अध्यापिका, टीचर. वास्तव में घरों में इनका मिलना कठिन है. इनफैक्ट வீட்டில் இந்த மாதிரி பூச்சி கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். ये अधिकतर, இது அதிகமாக ऐसे स्थानों में रहते हैं. இது அதிகமாக என்ன மாதிரி பிளேஸில் இருக்குன்னா, जहाँ चिलन और अंधेरा हो. चिलன்னா ஈரப்பதம் இருக்கு இல்லையா, வெட்டாக இருக்கிற இடத்துலையும், अंधेराना இருட்டாக இருக்கிறது, டார்க்காக இருக்கிற இடத்துலையும் தான் அதிகமாக இருக்குமா. जैसे एग्जाम्पल, गीले पेड़ों के तनों के अंदर. गीले पेड़ोना ஈரமாக இருக்கிற ட்ரீஸோட ட்ரங்க் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார இருக்குமாமா. गीले घास, ஈரமான கிராஸஸ்குள்ளார. पत्तों के ढेर के नीचे. पत्तों के ढेरனா இப்போ ஃபாரஸ்ட்லாம் லீஃப் எல்லாம் ஃபால் ஆகுது இல்லையா, அதெல்லாம் கீழே இருந்து அப்படியே லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, இலையெல்லாம் கூட்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளார இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே அடியில் இருக்கும்னு சொல்கிறாங்க. पर सोचने की बात ये है, ஆனால் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, कि इतने सारे पैरों वाला कैसे चलता होगा. இவ்வளோ நிறைய கால் இருக்கிற ஒரு இன்செக்ட் எப்படி வாக் பண்ணும், எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே கிட்ஸ், ஸோ லெசன் ஈஸியாக இருந்துச்சா? இந்த லெசன் யார் எழுதியிருக்காங்க, மஞ்சுள் பார்கவ், சரியா. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனோட கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே கிட்ஸ், டடா, பை, டேக் கேர், தேங்க்யூ.